வெல்கம்ஸ் டு அன்விதா வரி சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் நூடுல்ஸ் சாப்பிட்லாமா வேண்டாமா? ஸோ நூடுல்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னா எந்த அளவு எடுத்துக்கிறலாம்? ஸோ அதை தான் நம்ம இப்போது சொல்ல போகிறோம். நான் சொல்கிற தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் அதிக எடையோடு இருக்கணும் அப்படி தான், அதாவது ஆரோக்கியமான எடையோடு இருக்கணும். ரொம்ப வெயிட் கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வெயிட் அதிகமாகவும் இருக்கக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் ஆரோக்கியமான எடையை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியமானது. அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா, கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும், நல்லா நிறைய சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் சேர்த்து பசிக்கும். ஸோ நிறைய சாப்பிட்லாம், உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிட்லாம். இருந்தாலும் கூட அந்த உணவில் எந்த சத்தும் இல்லை, அந்த உணவு உங்களோட வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தீங்கு விளைவிக்குது அப்படின்னா அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிடிச்ச உணவுகளை சாப்பிட்டாலும் கூட நம்ம குழந்தைக்கு அது ஆபத்து அப்படின்னா அந்த உணவை தவிர்க்கிறது தான் நல்லது. ஸோ ருசியை மட்டும் பார்த்து சாப்பிடக்கூடாது, சத்தையும் பார்த்து தான் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சத்து தான் உங்கள் குழந்தைக்கு போய் சேரும். அதனால் சத்துள்ள சாப்பாடை சாப்பிட வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. ஸோ அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா நூடுல்ஸ். ஸோ நூடுல்ஸ் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுலேயும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அது சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால் அதில் எந்த சத்துமே கிடையாது. ஸோ அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. கர்ப்ப காலத்தில் நீங்கள் அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு அதில் எந்த சத்துமே கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அதை தவிர்க்கிறது தான் நல்லது. ஸோ இந்த நூடுல்ஸில் என்னென்ன தீங்கெலாம் இருக்குது, நீங்கள் எந்த அளவு நூடுல்ஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். அதில் டேஸ்ட் நிறைய இருக்கும், அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பசி உடனே அடங்கிடும். இருந்தாலும் கூட அதில் எந்த சத்துமே உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஸோ இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நூடுல்ஸில் அதிகளவு உப்பு இருக்கும். கர்ப்ப காலத்தில் சோடியம் ரொம்ப சேர்த்துக்க கூடாது. ஸோ அப்படி பார்த்தோன்னாலும் நூடுல்ஸ் நீங்கள் ரொம்ப சாப்பிடக்கூடாது கர்ப்ப காலத்தில். ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதில் இருக்கிற செயற்கையான சுவையூட்டிகள், செயற்கையான அந்த கலரு, ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ரொம்ப அப்படின்னா அது உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கும். கர்ப்ப காலத்தில் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அதிக அளவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கும் உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் பாதிப்பை விளைவிக்கும். ஸோ நூடுல்ஸ் தவிர்க்கிறது நல்லது. கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா நிறைய காய்கறிகளை அதில் சேர்த்து சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நூடுல்ஸ்லேருந்து எந்த விதமான ஊட்டச்சத்தும் கிடைக்க போகிறதில்ல, உங்களோட குழந்தைக்கும் கிடைக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் அதில் நிறைய காய்கறிகள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த காய்கறிகளில் உள்ள சத்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் நிறைய காய்கறிகள் சேர்த்து சாப்பிடலாம். ஸோ கர்ப்ப காலத்தில் அதிக அளவு நூடுல்ஸ் சாப்பிடாமல் இருக்கிறது உங்களுக்கும் உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. நான் சொன்ன தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.